அந்தியொளியின் மொழி. மறுநாள் காலை தாந்திரீகம் பற்றி சொல்லும்படி அவரிடம் கேட்டேன். இந்த பழைய வழியை பற்றி நான் தெரிந்து கொள்ள அவர் விரும்பினால் எனக்கு வழிகாட்டுவதாகச் சொன்னார். அப்போது எனக்கு என்ன நடக்கும், என்னிடமிருந்து அவர் என்ன எதிர்பார்ப்பார் என்பதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ள முடியும். உங்களிடமிருந்து எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை என்றார் அவர். கடவுள் ஒரு சிலந்தி, உலகம் அவரது வலை. அவ்வளவுதான். அன்று முழுவதும் அவர் எதுவும் பேசவில்லை. மாலை தொடங்கியதும் நாங்கள் இன்னும் 3 மலை இடுக்குகளையும் ஒரு தொங்கும் பாலத்தையும் கடந்தோம். பனி மூடிய கணவாயின் ஓரத்தில் ஒரு பெரிய பாறையடியில் ஓய்வெடுக்க இடம் கிடைத்ததும், நீங்கள் சொல்லுங்கள் என்றார். தாந்திரீகம் பற்றி உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள். நான் படித்ததையும் கேட்டறிந்ததையும் சொன்னேன். தாந்திரீகம் ஒரு பழைய ஆசிய வழிபாட்டு முறை. இதில் புத்த மத மற்றும் இந்து மத கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அதன் உண்மையான அடிப்படை மிகவும் பழமையானது, வரலாற்றுக்கு முந்தையது, மந்திரங்கள் கொண்டது. தாந்திரீகம் என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு ஒரே அர்த்தம் கிடையாது. சிலர் அதை உடல் என்பார்கள், ஏனென்றால் தாந்திரீகம் வாழ்க்கையின் உடல் சார்ந்த பகுதியை முக்கியமாக கருதுகிறது. சிலர் அதை கயிறு என்பார்கள், ஏனென்றால் அது மனிதனையும் கடவுளையும் இணைக்கிறது. சிலருக்கு அது ஒரு யாழ், ஏனென்றால் தாந்திரீக தத்துவம் இசை நிறைந்ததும் அழகானதுமாகும். இன்னும் சிலர் தாந்திரீகத்தை இரகசிய ராஜ்யம் என்பார்கள், ஏனென்றால் அதன் முக்கிய பகுதி மறைந்திருக்கும், அதை புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே தெரியும். தாந்திரீகம் என்பது நெசவுத்தறி என்றார் யோகானந்தர். ஆண், பெண், நேர்மறை, எதிர்மறை போன்ற எதிரெதிர் சக்திகளிலிருந்து, அதாவது ஆண் கடவுள், பெண் கடவுள் போன்ற 2 படைப்பு சக்திகளிலிருந்து இந்த உலகம் நெய்யப்பட்டுள்ளது. அந்த ஆண் கடவுள் சிவன் என்றேன் நான். அவரது மனைவி சக்திதான் பெண் கடவுள். அவளுக்கு பார்வதி, அழகின் தெய்வம், சதி, கற்பில் சிறந்தவள், காளி, ஆசையின் மற்றும் வன்முறையின் அடையாளம் போன்ற பெயர்களும் உண்டு. சிவனுக்கு மகாகாலா, பெரும் கருப்பு கடவுள் என்ற பெயரும், அசுரர்களின் தலைவன், நிர்வாணக் கடவுள், பெரிய லிங்கத்தை கொண்ட கடவுள், பொன் உயிரணுக்களை உடைய கடவுள் போன்ற பெயர்களும் உண்டு. தீமையின் கடவுளான காளி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று யோகானந்தர் கேட்டார். அதிகம் தெரியாது என்றேன். காளி மகிழ்ச்சி அடைய பக்தர்கள் தங்கள் குழந்தைகளையே பலியிட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். வட இந்தியாவில் காளியின் அருளை பெற மக்களை கழுத்தை நெரித்து கொன்ற ஒரு கூட்டம் இருந்தது. காளி பிணங்கள் மீது நடனமாடும் பயங்கரமான பெண். அவள் கழுத்தில் மனித மண்டை ஓடுகளால் ஆன மாலை, 2 வலது கைகளில் வாளும் கத்தியும், 2 இடது கைகளிலும் இரத்தம் சொட்ட சொட்ட அப்போது வெட்டப்பட்ட தலைகளும் இருக்கும். இந்தியாவின் சில பகுதிகளில் காளி தன் தலையையே வெட்டி கைகளில் வைத்திருப்பது போலவும், அவளது திறந்த வாய் கழுத்திலிருந்து பீரிடும் இரத்தத்தை குடிக்க முயற்சிப்பது போலவும் சித்தரிக்கப்பட்டிருப்பாள். நாம் கலியுகத்தில் வாழ்கிறோம் என்றார் யோகானந்தர். சட்டவிரோதமும் கண்மூடித்தனமான வன்முறையும் நிறைந்த காலம் இது. பூமியில் மனிதன் வாழும் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். குழந்தைகள் பெற்றோரை மதிப்பில்லை. பெற்றோரும் குழந்தைகள் மதிக்கும்படி நடப்பதில்லை. உண்மையான பக்தி யாரிடமும் இல்லை. பிடிவாதமான வயதானவர்கள் கடவுளை ஒரு பயமுறுத்த உதவும் கருவியாக பார்க்கிறார்கள். உறவுகள் வெறுப்பு, பாசாங்கு, நம்பிக்கையின்மை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளன. கணவன் மனைவியை நம்பவில்லை, மனைவிக்கும் கணவன் மீது நம்பிக்கை இல்லை. இருவருமே நம்பத் தகுந்தவர்கள் இல்லை. இது ஆன்மீக, மனநல மற்றும் உடல் ரீதியான பாதிப்புகளின் காலம். தனது சாதாரண தேவைகளை தாண்டி பேராசையால் மனிதன் ஆறுகளையும் கடல்களையும் அசுத்தமாக்கிவிட்டான். எல்லா மீன்களையும் அழித்துவிட்டான். காற்றை மாசுபடுத்திவிட்டான். இதனால் மலர்களும் காடுகளும் வேகமாக அழிந்து கொண்டிருக்கின்றன. நாடுகளுக்கும் குழுக்களுக்கும் இனங்களுக்கும் இடையிலான உறவு ஏமாற்றுதல், பொய் சொல்வது என மோசமாகிவிட்டது. வார்த்தைகள் சும்மா வெறும் தந்திரங்களாக மாறிவிட்டன. உலகம் எப்போதாவது இப்படி இல்லாமல் இருந்திருக்கிறதா என்று கேட்டேன்.
இருந்திருக்கிறது. ஆனால் மனித குலத்தால் அதை நினைவில் கொள்ள முடியவில்லை. கலியுகம் 5000 ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பித்தது. நாம் அந்த யுகத்தின் கடைசி பகுதியில் வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் தீமைகள். பெரும்பாலான மக்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதற்கு பல தத்துவ, அறிவியல், அரசியல் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மனிதகுலம் தனது நஞ்சால் தன்னையே அழித்துக் கொள்ளும் பாம்பாக மாறிவிட்டது. ஞானம் லட்சக்கணக்கான எதிரெதிர் கருத்துக்களாக பிரிக்கப்பட்டு விட்டது. மக்கள் தங்கள் நம்பிக்கைகளுக்கு இடையே உள்ள சிறிய வேறுபாடுகளை வைத்து ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள். இதனாலேயே தாந்திரீகம் தேவைப்படுகிறது. தூய்மை இல்லை என்றானதும், எல்லா ஒழுக்கங்களும் ஒரு பொய் என்றானதும், எது போலி ஒழுக்கத்தை தவிர்க்கிறதோ அதை பின்பற்ற வேண்டும். உங்கள் ஆசைகளை நீங்கள் அடக்கக்கூடாது என்பதே அதன் அர்த்தம். ஆசைகளிடம் நீங்கள் சரணடைய வேண்டும். மது, பெண்கள் என எந்த உடல் சார்ந்த இன்பத்தையும் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. அவற்றில் நீங்கள் மூழ்க வேண்டும். புலனின்பமே உங்கள் தெய்வமாக மாற வேண்டும். அதை நீங்கள் தீவிர பக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுவும் விடுதலைக்கான ஒரு வழிதான். நெருப்பிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் முதலில் நீங்கள் அடுப்பில் இருக்கும் சட்டிக்குள் குதிக்க வேண்டும். நான் தாந்திரீகத்தின் ஊழியனாக வேண்டும் என்றார் அவர். இனி என்னால் திரும்பிச் செல்ல முடியாது. அதுவும் ஆற்றில் பாதி தூரம் நீந்தி வந்துவிட்ட பிறகு. எதிரே உள்ள பாதையை நிராகரித்தால் வாழ்க்கையின் மேற்பரப்பில் அலைகளால் அலைக்கழிக்கப்படும் ஜடமாகத்தான் மிதக்க வேண்டும். நான் வீடு திரும்பிவிடலாம். ஆனால் என் வாழ்க்கை முடங்கிவிடும். என் சக்தியெல்லாம் தன்னைத்தானே அழித்துக்கொள்ள புதிய வழிகளை கண்டுபிடிப்பதில் செலவாகிவிடும். இறுதியில் சுமைகள் அதிகமாகிவிடும். நான் கத்துவேன், கண்டதையும் உடைப்பேன். அவர்கள் என்னை மனநல மருத்துவமனையில் அடைப்பார்கள். தினசரி அமைதிப்படுத்தும் மருந்தை செலுத்தி என்னை பக்குவமாக வைத்திருப்பார்கள். அதுவா எனக்கு தேவை? அவர்கள் என்னை அமைதிப்படுத்துவார்கள். ஆனால் அது அமைதியாக இருக்காது, உணர்ச்சியற்ற நிலை. அதுவா எனக்கு தேவை? நான் ஒரு மருத்துவ பிரச்சனையாக மாறுவேன். என்னை பற்றி அறிவியல் கட்டுரைகள் எழுதப்படும். முக்கிய தாந்திரீக விதி சொல்கிறது, உலகத்தோடும் வாழ்க்கையோடும் இரண்டர கலந்த எதையும் ஒதுக்கிவிடாதே. உன் ஆசைகளை நிறைவேற்றிக்கொள். புனிதமான 3 உணவு, மது, கலவி இவற்றில் மூழ்கிப்போ. ஆனால் உன் புலனின்பங்களிலிருந்து விலகி சுதந்திரமாக இருக்கும் வகையில் அவற்றை அனுபவி. அவற்றோடு ஒட்டிக்கொள்ளாதே. அவை எதை பிரதிபலிக்கின்றனவோ அவற்றிலிருந்து உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள மட்டும் அவற்றை பயன்படுத்து. தாந்திரீகம் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு வினோதமான வழி அவசரப்படுபவர்களுக்கானது. இந்த அவசரத்திற்கு விலையும் கொடுக்க வேண்டும். ஆகவே கவனம் தேவை. மகாமன்னர் அக்பர், இந்தியாவின் முகலாய பேரரசர், இந்த கருத்தை எதிர்த்தார். அவரது உத்தரவின் பேரில் தாந்திரீகத்தை பின்பற்றியவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் யானைகளின் வாள்களில் கட்டப்பட்டு உடல் கிழிந்து கொல்லப்பட்டனர். பௌத்தர்களும் இந்துக்களும் கூட தாந்திரீகர்களை எதிர்த்தனர். வங்காளத்தில் அவர்கள் உயிருடன் எரிக்கப்பட்டனர். இந்த வழிபாட்டு முறையினர் மறைந்து வாழ்ந்ததில் ஆச்சரியம் ஏதுமில்லை. இரகசிய கூட்டங்கள், சிறப்பு குறியீடுகள் மூலம் ஒருவர் மற்றவரை அடையாளம் கண்டுகொண்டு தனிப்பட்ட சமூகமாக செயல்பட்டனர். ஒரு தாந்திரீகத்தை பின்பற்றியவர்கள் தங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம் என்று கருதினர். குடிகாரர்கள், முட்டாள்கள், பாலியல் நோய் உள்ளவர்கள் என எல்லோருக்கும் பொதுவான மற்ற ஆன்மீக வழிகளை அவர்கள் வேசைத்தனமானது என்றார்கள். தாந்திரீகம் ஒரு விசுவாசமான மனைவி, தனது அழகை கணவனைத் தவிர வேறு யாருக்கும் காட்டாதவள் என்றனர். அதனால்தான் அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கிறது. அதை தவறாக பயன்படுத்தினால் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்பதை அவர்கள் அறிவார்கள். யோகானந்தர் பேசி முடித்தார். பாதி தூக்கத்தில் தொலைவில் ஒரு ஓநாயின் ஊளை சத்தம் கேட்டது. ஆனால் பயம் என்னை முழுவதுமாக விழிக்க வைத்தபோது ஆற்றில் தண்ணீர் பாய்ந்து செல்லும் ஓசை மட்டுமே கேட்டது. எப்போதாவது சீறி வரும் காற்று ஆற்றின் மறுபக்கம் இருந்த ஒரு சிறிய லாமா மடாலயத்தில் காற்றில் அடிபடும் பிரார்த்தனை கொண்டு வந்தது.
இந்த பல ஒலிகள் கலந்த அமைதியிலும் மலையின் ஆழ்ந்த அமைதியிலும் ஏதோ ஒரு பதற்றம் இருப்பதை உணர முடிந்தது. நான் மேல் நோக்கி படுத்து கூடாரத்தின் கூரையை பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று மேலே மெல்லிய சிறகடிக்கும் ஓசை கேட்டது. மலைக்கழுகா. பிறகு அமைதி. ஆனால் சிறகடிக்கும் ஓசை இன்னொரு திசையிலிருந்து மீண்டும் கேட்டது. மீண்டும் அது விலகிச் சென்றது. மீண்டும் அந்த ஓசை திரும்பி வர காத்திருந்தேன். அது வரவே இல்லை. ஆனால் என் காதுகள் கூர்மையாகி மற்ற ஒலிகளை தெளிவாக கேட்க ஆரம்பித்தன. காற்றின் சத்தம் குறைந்ததும் ஆற்றின் ஓசையை என் காதுகளில் இருந்து விலக்கினேன். யாரோ கிசுகிசுக்கும் சத்தம் கேட்டது. அதை சத்தம் என்று கூட சொல்ல முடியாது. ஆனால் என் மனதுக்குள் அறியாமலேயே ஏதோ ஒரு கெட்டதை முன்னறிவிக்கும் குரல் போல நுழைந்தது. பட்டு போன்ற மென்மையாக ஒரு உருவம் என் மனதுக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்தது. கூடாரத்தின் பக்கவாட்டு மூடாப்பை விலக்கி வெளியே பார்த்தபோது அந்த உருவம் மேலிருந்து மெதுவாக சுழன்று வந்து விழுந்து கொண்டிருந்த யோகானந்தர் என எல்லோரையும் மூடிக்கொண்டிருந்தது. காற்று பனிக்கீற்றுகளை என் முகத்தில் அடித்தபோது என் உறக்கத்தை கலைத்த அந்த பயங்கரமான ஊளையை மீண்டும் கேட்டேன். சந்தேகமில்லை, இங்கே யோகானந்தரும் நானும் மட்டுமில்லை. நான் மீண்டும் கூடாரத்துக்குள் வந்தேன். குளிர்காலம் நம்மை பாதிக்கத் தொடங்கிவிட்டது. ஓநாய்களும் அருகில் வந்துவிட்டன என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டேன். அது மட்டுமில்லை, ஆபத்திலிருந்து காப்பாற்றுபவரும் அருகில்தான் இருக்கிறார். உள்ளே வந்து படுத்துக்கொள்ளும்படி நான் அழைத்ததை அவர் ஏற்கவில்லை. மிகவும் மெல்லிய போர்வைக்குள் திறந்த வெளியில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். ஏதோ ஒரு வலுவான கோட்டையின் சுவர்களுக்குள் பாதுகாப்பாக உறங்குபவர் போல. மற்றவர்கள் கடின உழைப்பு, பணம், நட்பு, காதல் ஆகியவற்றில் தேடியும் கிடைக்காதவற்றை இந்த சுதந்திரமான ஆசீர்வதிக்கப்பட்ட வயதானவர் தனது நாடோடி வாழ்க்கையில் எளிதாக அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவரை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. அதிலும் அவரது கடந்த காலத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. இளமை காலத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது பற்றிய கேள்விகளுக்கு அது ஒரு விஷயமே இல்லை என்பது போல தோள்களை குலுக்கிச் சிரிப்பார். அவரது அறிவின் பரப்பளவு, வாக்கியங்களை உருவாக்கும் விதம் இவற்றை பார்த்தால் அவர் ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் படித்திருக்க வேண்டும். ஒருவேளை அவர் பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளராக இருந்து நிறைய பணியாளர்கள் உள்ள பெரிய வீட்டில் வசித்திருக்க வேண்டும். சுத்தமான சட்டைகளையும் வழக்கமான கழுத்து பட்டைகளையும் அணிந்திருக்க வேண்டும். அல்லது சமாதியாகி பல காலமான மகான்களின் மறுபிறவி என்று மக்களால் வணங்கப்படும் புகழ்பெற்ற சாமியார்களில் ஒருவராக இருந்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கைகளில் ஏதாவது ஒன்றை வாழ்ந்த அவர் அதில் சலிப்படைந்து பெயரை மாற்றிக்கொண்டு தனது கடந்த காலத்தை மறைத்து கொண்டு இப்படி மலைகளில் சுற்ற வந்திருக்க வேண்டும். எனக்கும் அவருக்கும் இடையிலான இடைவெளி கடக்க முடியாத ஒன்றாக தோன்றியது. அவர் ஒரு முழுமையான யோகி. எப்படி பார்த்தாலும் நான் அவரை மிகவும் பலவீனமாக பின்பற்றுகிறவன். அவர் வாழும் விதத்தை என்னால் கற்பனை மட்டுமே செய்ய முடியும். உலகின் தூய்மையான இயற்கையை உணர்ந்து அதை இன்னும் மேம்படுத்துபவர் அவர். நான் கருத்துக்கள், குறியீடுகள், வார்த்தைகளை கொண்டு டான் குய்ஹோடே போல வேடிக்கையான போர்கள் செய்கிறேன். எது புனிதமானது? உணர்வுகள் என்பவை என்ன? சிந்தனை என்பது என்ன? என் காற்றாலைகள் தொடர்ந்து சத்தமிட்டு கொண்டிருக்கின்றன. இரண்டும் ஒன்றாக இல்லாமல் இரண்டாக பிரிந்திருப்பவன் என்ற எண்ணத்தை என்னால் அழிக்க முடியாது என்ற உணர்வு என் கண்களை மறைத்தது. நன்றி டேகார்ட், உங்கள் ஒன்றுமில்லாமைக்காக. எந்த மாற்று கருத்துக்கும் அடிபணியாமல் ஆன்மா புனிதமானது, உடல் குப்பையானது என்றே கொண்டிருந்தேன். இதுவே என் புத்திசாலித்தனமும் நானே நீதிபதி என்று அறிவித்துக் கொண்ட நிஜத்தின் இருமையும். உணர்பவன் அல்ல, ஆதாரங்களின் அடிப்படையில் அறிந்து கொள்பவன். உலகை தொட்டு பார்த்து வாழாமல் அதை ஆராய்ந்து கொண்டிருப்பவன். ஒரு நாளின் 24 மணி நேரமும் தொடர்ந்து நடக்கும் இந்த மூளை சாகசம் என் மனம் விரும்பும் நிஜத்தை என்னிடமிருந்து மறைத்து கொண்டிருந்தது. எனக்கும்
யோகானந்தருக்கும் இடையிலான உறவு சதுப்பு நிலத்தில் நீண்ட நடை போன்றது. ஒரு வழியாக காய்ந்த நிலத்தை அடைந்து விட்டோம் என்று நினைக்கும் போதெல்லாம் கீழே உள்ள நிலம் உள்ளிழுத்து கொண்டது. நல்ல ஒரு விவாதத்திற்கு நான் தயாராக இருக்கையில் அவர் பிடிவாதமான மௌனத்துக்குள் மூழ்கி விடுவார். எதுவும் பேச முடியாத நிலையில் மௌனத்தில் நான் தஞ்சமடைய நினைக்கையில் கண்களில் கேலி மின்ன என் மீது பாய்ந்து திட்டுவார், அவமதிப்பார், கேலி செய்வார். நான் திருப்பி தாக்கினால் மறுபடியும் மௌனமாகி விடுவார். அவரிடமிருந்து விலகித் திரும்பி நடக்கத் தொடங்கினால் பின்னால் வந்து உதைப்பார் அல்லது முகத்தில் குத்துவார். நான் அழுதால் முடியாமல் சில நேரம் அழுதிருக்கிறேன். அழுகை நின்று நான் சிரிக்கும் வரை அழும் குழந்தையின் முன் தாயைப் போல பழிப்பு காட்டி சமாதானப்படுத்துவார். மறுபடி நான் நல்ல மனநிலைக்கு வரும்போது எதையாவது செய்து அதை கெடுத்து விடுவார். அவரிடம் மிகவும் கொடூரமானவை அவரது கண்கள். அங்கே ஒப்புதலின் ஒரு சிறு ஒளியோ அல்லது இரக்கமோ பார்ப்பது மிகவும் அரிது. ஆனால் ஏன் நான் அவரை விட்டு விலகாமல் இருக்கிறேன்? நான் அப்படி இருக்கவே அவர் விரும்புகிறார் என்று நினைக்கிறேன். அவர் என்னை தள்ளி நின்று வைக்கும் எல்லை அதுவே. உயிரை மாய்த்து கொள்ளுங்கள், வேண்டாம், நில், இருண்ட பள்ளத்தில் குதியுங்கள். இப்படி பல 100 வழிகளில் என்னை உந்திக் கொண்டே இருக்கிறார். போதும், நிறுத்துங்கள், எல்லாமே வீண். உங்கள் முயற்சிகள் எல்லாம் நீங்கள் வெளியே வர விரும்பும் குழிக்குள் உங்களை இன்னும் ஆழமாக தள்ளிக்கொண்டிருக்கின்றன. அதனாலேயே அவர் என்னை தாந்திரீகத்தின் பக்கம் தள்ளியிருக்கிறார். எப்போதும் தன்னைத்தானே எதிர்த்து சண்டையிடும் மனம் மகிழ்ச்சியை அறியாது. அது சுதந்திரத்தையும் அனுபவிப்பதில்லை. காமம், எரோஸ், அறிவுக்கு சேவை செய்யும் போது அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. ஏனென்றால் அறிவு காமத்தை ஒரு கோட்பாடாக மாற்றிவிடுகிறது. அப்போது வாழ்க்கை ஒரு விளையாட்டாக இல்லாமல் ஒரு வேலையாக மாறிவிடுகிறது. ஒரு சம்பவம் அனுபவமாக இல்லாமல் குறிப்பேட்டின் ஒரு பக்கத்தில் எழுதப்பட்ட விளக்க குறிப்பாகி விடுகிறது. காமத்தை அறிவின் பிணைப்புகளிலிருந்து நான் விடுவிக்க வேண்டும் என்பதை அறிந்தேன். மனிதனாவதற்கு முன் நான் ஒரு மிருகமாக மாற வேண்டும். என்னவென்று தெரியாத மோசமான ஏதோ ஒன்று எனக்குள் நடந்து கொண்டிருந்தது. ஆப்பிரிக்க பயணம் ஒன்றின் போது அதன் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்னரே எனக்கு மலேரியா கண்டிருந்ததை உணர்ந்திருக்கிறேன். இம்முறையும் நம்பிக்கை இழப்புக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்ற எண்ணத்துக்கும் இடையில் என் உள் சுவர்கள் நொறுங்கி தூளாக விழுந்து கொண்டிருந்தன. மொட்டை பாறைகளுக்குள்ளும் செங்குத்தான பள்ளத்தாக்குகளின் விசித்திரமான வண்ணங்களுக்குள்ளும் இந்த நிலத்தின் தனிமைக்குள் நான் மூழ்கி மறைந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தேன். நீண்ட மனச்சோர்வுக்கு பிறகு சில கிளர்ச்சி தரும் தருணங்கள் அமையும். இடையில் நான் என்னிலிருந்து மிக உயரத்துக்கு சென்று வட்டமிட்டபடியும் என் புலன்களில் உரைக்கும் எது பற்றியும் கவலைப்படாமலும் இருப்பேன். பயம் வந்து என்னை ஆட்கொள்ளும் தருணங்களும் உண்டு. அப்போதெல்லாம் தாவி குதித்து தப்பிக்க முயற்சிப்பேன், அல்லது கண்களை இறுக மூடிக்கொண்டு கைகளால் காதை பொத்திக்கொண்டு நிலத்தோடு என்னை பிணைத்துக் கொள்வேன். நான் 3 முறை யோகானந்தரின் கால்களில் விழுந்து கெஞ்சினேன். எங்கே போகிறோம்? எப்போது போய் சேருவோம்? நமக்காக அங்கே என்ன காத்திருக்கிறது? முதல் முறை காலில் விழுந்து கெஞ்சிய போது அவர் எதுவும் பேசாமல் திரும்பி விலகி நடந்தார். 2வது முறை மெல்லிய புன்னகையுடன் என்னை தொட்டு தூக்கிவிட்டார். பிறகு என் கால்களுக்கிடையே தனது முட்டியால் ஏற்றினார். கடும் வேதனையில் எனக்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. 3வது முறை அலட்டிக் கொள்ளாமல், அது பற்றி நீங்கள் கவலைப்படுத்த தேவையில்லை என்றார். காற்று சுழன்றடித்தால் கவலையில்லை, கழுகுகள் சமவெளி மீது வட்டமிட்டால் கவலையில்லை, எனக்கு புத்தி சுவாதீனம் ஏற்பட்டாலும் கவலையில்லை. என்னிலும் என்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்திருக்கும் வரை எனக்கு எது பற்றியும் கவலையில்லை. ஆனால் கவலைப்பட்டே ஆக வேண்டும் என்று கத்தினேன். கவலைப்பட்டாக வேண்டும். கட்டாயம் எனக்கு அடைய வேண்டிய இலக்குகள் தேவை. ஏன்? உண்மையாகவே வியப்புற்றவராய் கேட்டார். காற்று மரத்திலிருந்து உதிர்த்து கண்டபடி தன்னோடு அடித்துச் செல்லும் இலையைப் போல உணர்கிறேன். அவர் சிரித்தார். ஆனால் காற்று அடித்துச் செல்லும் இலையாக இருப்பது மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா? இல்லை,
என்றேன். குறிக்கோளற்று வாழ்வது அச்சமாக இருக்கிறது. இந்த அச்சம் என்னை கொல்கிறது. ஏனென்றால் நீங்கள் காற்றை நம்பவில்லை. உங்களுக்கு தேவை ஒரு கால அட்டவணை, ஒரு பயணத் திட்டம், சென்று சேரும் நேரம், முன்பதிவு, சன்னலோர இருக்கை. உங்களை சுதந்திரத்தின் ஆன்மாவுக்குள் ஊதி அனுப்புகிறேன், நீங்களோ காப்பாற்றுங்கள் என்கிறீர்கள். நீங்கள் ஒரு முட்டாள். நீங்கள் மட்டும் என் மகனாய் இருந்தால் உங்களை கொன்று போடுவேன். என் முகத்தில் அறைவதற்காக கையை உயர்த்தினார். ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். அவர் முகத்தில் நான் கண்ட ஏமாற்றமும் கோபத்தின் சிறு ஒளியும் என்னை நெகிழ வைத்தன. அவரது கோபத்திற்கு பின்னிருக்கும் பரிவை நினைத்து அழத் தொடங்கினேன். அன்று பகல் முழுவதும் இரவிலும் அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. மறுநாள் காலை அவர் சொன்னார், அந்த மலைகளுக்கு பின்னால் ஒரு பழைய போன் மதக்கோயில் இருக்கிறது. அங்கு கன்னித்தன்மை கெடாத பெண்களுடனும் பல் விழுந்து பயங்கரமான தோற்றமுடைய மிகவும் வயதான பெண்களுடனும் சடங்கு ரீதியாக உடல் உறவு கொள்ளும் மனிதர்கள் கூடும் இடம் அது. மத காரணங்களுக்காக மனித இரத்தம், அழுகிய பிணங்களின் தசை, தங்கள் மலம், சிறுநீர் இவற்றை உண்போரும் அங்கே வருவார்கள். அவர்கள் பிசாசுகளின் காதலர்கள், தீமையின் பக்தர்கள். அவர்கள் உங்களுக்கு உதவக்கூடும், என்னால் முடியாது. ஆனால் அவர்கள் இரகசியமாக கூடுவார்கள். எனவே உங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த சம்மதிக்கும் ஒருவரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மிகவும் அரிது. அப்படியே ஒருவரை கண்டுபிடித்தாலும் அதற்கு பெரும் தொகையை கட்டணமாக கேட்பார். இப்பொழுது நாம் எதை தேடிக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரிகிறதா? உங்களுக்கு சற்று நிம்மதியாக இருக்கிறதா? அதன் பிறகான நாட்களை பற்றிய என் நினைவு மனதில் தொடர்ந்து தோன்றிய ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாத படங்களாக இருந்தது. அந்த படங்கள் ஒன்றையொன்று வெட்டி கலவையாக கட்டப்பட்டிருந்தன. ஒன்றன் பின் ஒன்று மறைந்து சில தெளிவாகவும் சில மங்கலாகவும் தெரிந்தன. ஆனால் எதுவுமே அவற்றின் அர்த்தத்தையோ இடத்தையோ நான் உறுதிப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு தெளிவாக இல்லை. எனக்கு நன்றாக நினைவில் இருப்பதெல்லாம் நாங்கள் திசையை மாற்றி மீண்டும் தெற்கு நோக்கி நடந்ததுதான். எங்கோ ஓரிடத்தில் பரதேசி கோலத்தில் ஒரு நாடோடி லாமா ஒருவருக்கொருவர் வாழ்த்துச் சொல்லிவிட்டு சற்று ஓய்வாக அமர்ந்தோம். அழுக்கடைந்த முகத்துடன் இருந்த அந்த லாமா தனது பைக்குள் துழாவி கடும் பார்லி பீர் நிறைந்த தோல் குடுவையை எடுத்தார். அரை மணி நேரத்திற்கு பிறகு திருமண விருந்து முடிந்து திரும்பிய குடிகாரர்களைப் போல பாறைகள் மீது பாதி அமர்ந்தும் பாதி சாய்ந்தும் கிடந்தோம். அந்த லாமா ஓயாத பேச்சுக்காரர் கடுமையான சளி இருந்த போதும் தும்மி தும்மி ஒழுகும் மூக்கை தனது சட்டை கையில் துடைத்தபடி இருந்தார். அவர் சொன்ன கதைகள் யோகானந்தருக்கு அவ்வளவு வேடிக்கையாக இருந்திருக்க வேண்டும். அவரால் சிரிப்பை நிறுத்த முடியவில்லை. இதற்கு முன் அவர் இந்த அளவுக்கு சிரித்து நான் பார்த்ததில்லை. அவர்கள் திபெத்திய மொழியில் பேசிக்கொண்டார்கள். ஒரு வார்த்தையும் எனக்கு புரியவில்லை. கடைசியில் லாமா கொச்சை ஆங்கிலத்துக்கு மாறி சாட்சாலா நெடுங்கணவாயை கடக்க வேண்டும். கணவாயின் அந்த பக்கம் நாம் தேடும் கருப்புச் சிவனை வணங்குவோர் இருக்கும் இடம் கிடைக்கும் என்றார். வேடிக்கை விரும்பியான அந்த லாமா 5000 மீட்டர் பறந்த இந்த கணவாய் வழியாக எங்களை சும்மா ஒரு வேடிக்கைக்காகத்தான் அனுப்பியிருக்கிறார் என்பதை எப்படி புரிந்து கொண்டோம் என்பது நினைவில் இல்லை. ஏனென்றால் கணவாயின் அந்த பக்கமும் இதே போன்ற மனித நடமாட்டமற்ற பள்ளத்தாக்கும் ஏராளமான பட்டினி கிடந்த ஓநாய்களும் தான் இருந்தன. நாங்கள் சன்ஸ்கர் ஆற்றங்கரையில் இருந்த பள்ளத்தாக்கில் தங்கிவிட்டு லுனாக் மாவட்டம் நோக்கி நடந்தோம் என்பது மட்டுமே நினைவில் இருக்கிறது. வழியில் அரிதாக தென்பட்ட கிராமங்கள், லாமா மடாலயங்களில் தங்கினோம். தங்குமிடத்தை கண்டுபிடிக்கும் முன்பே இருள் சூழ்ந்துவிட்டால் வெட்ட வெளியில் இரவை கழித்தோம். கிளம்புவதற்கு கிராமங்களில் சிறிது உணவும் தண்ணீரும் கிடைத்தது. அந்த மக்கள் நட்பாகவும் தாராள மனதுடனும் இருந்தார்கள். சிறிது கால பனிப்பொழிவுக்கு பிறகு களைப்பு, கால்வலி, தாகம், தலைவலியால் நிறைந்த வெயிலும் தூசும் தனிமையுமான நாட்கள் மீண்டும் ஆரம்பித்தன. பசியும் கூட அதிகரித்தது.
கையில் இருந்த பார்லியும் வெண்ணையும் தீர்ந்தன. அவற்றை கொண்டுதான் உடன் எடுத்துச் செல்லக்கூடிய எனது எரிவாயு அடுப்பில் சாம்பாவும் தேநீரும் தயாரித்து உண்டோம். இனி பட்டினிதான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக சரியான நேரத்தில் பாதும் சந்தையை அடைந்தோம். ஒரு மூட்டை பார்லி, ஒரு மண் கலம் சடையெருமை வெண்ணெய், 8 கிலோ அரிசி, சிறிய பை அளவு தேயிலை, கொஞ்சம் உலர்ந்த பட்டாணி வாங்கி கொண்டோம். இதெல்லாம் எங்கள் சுமையை கூட்டிவிட்டன. எப்படி இவற்றை எடுத்துச் செல்வது? கார்கிலில் இருந்து வந்திருந்த பால்டி இனத்தைச் சேர்ந்த ஒரு வர்த்தகரிடம் யோகானந்தர் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தது என் நினைவுக்கு வந்தது. அவர் பல வகையான இடுப்புவார்கள், சேணங்கள், அது போன்ற மற்ற பொருட்களையும் விற்பவர். அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. உரையாடலின் முடிவில் வர்த்தகர் தனது இளம் உதவியாளரை ஒரு மூலைக்கு பின்னால் அனுப்பினார். அங்கிருந்து அவர் முகத்தை சோகமாக வைத்து கொண்டிருந்த ஒரு மட்ட குதிரையை கூட்டி வந்தார். அதற்கு நான் அந்த வர்த்தகரிடம் 500 ரூபாயை எண்ணி கொடுக்க வேண்டியிருந்தது. மளிகை சாமான்கள், என் முதுகுப்பை, கூடாரம், உறங்கும் பை, யோகானந்தரின் போர்வை, இவற்றை எங்களுக்கு சொந்தமான புதியவரின் முதுகில் ஏற்றிய போது பாவம் அந்த விலங்கு எடை தாங்காமல் கீழே சரிந்தது. பாதுமை நீங்கி வழியில் சிதிலமடைந்திருந்த தூபிகளை கடந்து புதிர்கள் நிறைந்த லுனாக்கின் மலையிடுக்குகளை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்தபோது பாவம் அந்த விலங்குக்கு பெயரிட்டேன், ரோசினாந்தே.